1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து 4 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து மறைந்த நடிகை மனோரமா உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. இதுகுறித்தும் திநகரில் உள்ள அவரது வீட்டில் திரையுலக நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்தி வருவது குறித்தும் அங்குள்ள எமது செய்தியாளர் செந்திலிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். செந்தில், வணக்கம். மனோரமா எவ்வளவு நாட்களாக உடல் சுகவீனமாக இருந்தார்? அவரது உடல் அந்த நேற்று இறுதி தருணங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருந்தது? அதாவது கடந்த 6 மாதங்களாகவே ஆட்சி மனோரமா அவர்கள் தொடர்ந்து ஒரு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தது. அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன். அதைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு வரை உடல்நலம் தேறி மீண்டும் திரைப்படங்கள் நடிக்கப் போவதாகவும் அவர் கூறி வந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு காய்ச்சல் இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த உடல்நலக் குறைவானது மீண்டும் வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலாக அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அதன் பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் இருந்ததை மருத்துவர் உறுதி செய்த பின்னதாக அதிகாரப்பூர்வமாக அவர் காலமானார் என்பதை தெரிவித்துள்ளனர். அதாவது கடந்த 6 மாதம் முன்னதாகவே அவர் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த காரணத்தினால்தான் அவர் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்காமல் திரையிலிருந்து ஒதுங்கி இருந்தார். இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்து தற்பொழுது உடல்நிலை தேர்ந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்கள் முன்பு ஏற்பட்ட அந்த காய்ச்சலை தொடர்ந்து நேற்று இரவு அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அங்குள்ள அவருடைய உறவினர்கள் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க முற்பட்டனர். அதில் சிகிச்சை ஏதும் பலனின்றி அவர் நேற்று 11:10 மணிக்கு காலமானார். கோபாலகிருஷ்ணன். செந்தில், அதாவது மனோரமா ஆட்சி நேற்று இரவு மரணமடைந்திருக்கிறார். அந்த தகவல் அறிந்தவுடன் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரண்ட நட்சத்திரங்கள் குறித்து சொல்லுங்கள். கண்டிப்பாக, அதாவது 11:10 மணிக்கு அவர் அதிகாரப்பூர்வமாக காலமானார் என அறிவிக்கப்பட்ட உடனே தனியார் மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடலானது டி நகரில் உள்ள அவருடைய சொந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தகவல் கிடைத்த உடனே நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் மற்றும் நடிகை ராதிகா மற்றும் விஜயகுமார் ஆகியோர் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இங்கு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த பகுதியில் சில நேரம் காத்திருந்து அவங்க பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் செய்தியாளர்களிடையே பேசிய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் அவர்கள், அதாவது இன்று அந்த நடிகர் சங்க தேர்தலை ஒட்டி அவருடைய குழுவினர் அறிமுக கூட்டமானது இன்று நடைபெறும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆட்சி மனோரமா அவர்களின் மறைவை ஒட்டி அந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்படுகிறது எனவும், மேலும் ஆட்சி மனோரமா அவர்களின் மறைவை ஒட்டி இன்று ஒரு நாளைக்கு படப்பிடிப்புகளை நிறுத்துவது என்பது குறித்து இன்று காலை வரக்கூடிய மற்ற சங்கத்தினருடைய பேசி முடிவெடுத்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அது தொடர்ந்து நடிகர் குண்டு கல்யாணம் அவர்கள் வந்தால் சற்று, அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பு நடிகர் ராதாரவி அவர்களும் தற்பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து, அதாவது இன்று மாலை 6 மணி அளவில் கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தொடர்ந்து பல்வேறு திரை நட்சத்திரங்களும் அவருடைய ரசிகர்களும் அரசியல் பிரமுகர்களும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபாலகிருஷ்ணன். செந்தில், அதாவது இன்று மாலை ஆட்சி மனோரமாவினுடைய உடல் தகனம் செய்யப்படுவதாக நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். தகனம் செய்யப்படுவதற்கான ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் இருக்கா? அதாவது கண்டிப்பாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடல் தகனம் செய்யப்பட போவதில்லை, அவரை அடக்கம் செய்வதற்காக முடிவு செய்துள்ளனர். எனவே அதற்கான ஏற்பாடுகள் நேற்று நள்ளிரவு முதலே தொடங்கி நடைபெற்று வருகின்றன. எனவே தொடர்ந்து இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இங்கு அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என்பதாலும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் போலீசார் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த இறுதிச் சடங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குடும்பத்தார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன்.